இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அன்பே சரணம் அருளே சரணம் ஆனந்தரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் அம்மையே சரணம் அப்பனே சரணம் ஆருயிரே சரணம் ஆயனே சரணம் நேயனே சரணம் ஆள்பவரே சரணம் ஆயனே சரணம் நீயனே சரணம் ஆள்பவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் ஈசனே சரணம் நேசனே சரணம் ஈபவரே சரணம் உயிரே சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உயிரே சரணம் உறவே சரணம் உடன் வாழ்வே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் உணவே சரணம் உணர்வே சரணம் உன்னதரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம் வழியே சரணம் வரமே சரணம் வாழ்பவரே சரணம்
ஏகனே சரணம், எளியவரே சரணம். எழிலே சரணம், ஏகனே சரணம், எளியவரே சரணம். தந்தையே சரணம், மகனே சரணம், ஆவியாரே சரணம். தந்தையே சரணம், மகனே சரணம், ஆவியாரே சரணம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்விற்றலச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள இனிய இணையதள அன்பர்களே, நண்பர்களே, பாசக்காரர்களே, உங்கள் யாவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணியை பறைசாற்ற அனுப்புகிறார். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என முழக்கமிடச் சொன்னார். அதன் வெளி அடையாளங்களாக குணமாக்க சொன்னார். உடல் நோய், மனநோய், உறவு சிக்கல்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் குணமாக்க சொன்னார். அடிப்படையிலே அமைதியை வழங்க சொன்னார். ஒருவேளை பிறர் ஏற்றாலும் ஏற்காமல் இருந்தாலும் மறுத்தாலும் வரவேற்காமல் இருந்தாலும் அமைதியை அறிவிக்க சொன்னார். இந்த பணி இன்னும் தொடர வேண்டிய பணி. நற்செய்தி என்பது இன்று பலருக்கும் கசப்பான செய்தியாகவே இருக்கிறது. காரணம், அந்த அளவுக்கு கள்ளத்தனங்கள் நடைபெறுகிறது. இன்றைய நுகர்வு கலாச்சார வாழ்விலே விண் ஆட்சியின் மதிப்பீடுகளை விட உலக இன்பங்களின் கவர்ச்சி மிக மிக பெரிதாகவே தோன்றுகிறது. எனவேதான் பலருக்கும் இறை வார்த்தையும் நற்செய்தி அறிவிப்பும் தேவையற்றதாகவே மாறிவிட்டன. எனக்கு எல்லாம் கிடைக்கும் போது எதுக்கே இறை வார்த்தை, எதுக்கே ஆண்டவன்? ஐ ஹேவ் எவ்ரிதிங் அட் மை ஃபிங்கர்ஸ். எந்த சூழலிலும் இயேசு நம்மை நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கிறார். குறிப்பாக நாம் சந்திக்கின்ற அனைவருக்கும் இறைவனின் அமைதியை, அந்த அமைதி எப்படி வரும்னா மயான அமைதி அல்ல, கல்றை தொடர் உள்ள அமைதி அல்ல, அங்கே ஒரு உயிர் இருக்காதுல்ல, அந்த அமைதி அல்ல. அதாவது நீதி, சமத்துவம், சமாதானம், சமநிலை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை இவைகளின் அடிப்படையிலான அமைதியை, ஆசியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அறிவிக்கவும் அதை வாழ்த்தாக்க சொல்லவும் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு அறையூகள் விடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வணக்கம் சொல்கிறோம். காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இறை வணக்கம். தமிழில் இப்போ காலை வணக்கம், மதிய வணக்கம் ஒரே வணக்கம் தான். வணக்கம் எப்போ பார்த்தாலும் வணக்கம்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆசியை, வணக்கத்தை, அமைதியை ஆசிய மொழியாக சொன்னால் நமக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிச்சவன் பிடிக்காதவன் பார்த்தா கொஞ்சம் சிரிச்சா என்ன குறைஞ்சி போச்சு? எல்லாம் மூக்கையும் நாக்கையும் முகத்தையும் நீளமாக வச்சுக்கிட்டு நடக்குதுல ஒரு நோயாளித்தனமான ஒரு சமூகத்தில் வெளிப்படுத்துகிறோம். எனவே கூடிய மட்டும் முடிந்த வரைக்கும் ஒரு நபரை சந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் முகமலர்ச்சியோட ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில்
நம்முடைய சந்தோஷமான ஒரு புன்னகையால சிரிப்பால கடவுள் தருகிற அமைதியை ஆசி மொழியாக சொன்னால் நமக்கு என்ன குறைஞ்சு போயிடுது? அதுவும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு என்றோ? இறைவார்த்தைகளை மணிக்கூர் கணக்கில் வாசித்து சொல்றது மட்டும் இல்லை நற்செய்தி அறிவிப்பு. ஒவ்வொரு அசைவுமே ஒரு நற்செய்தி அறிவிப்பாக மாற வேண்டும். பிறர் செய்மடுத்தாலும் செய்மடுக்காவிட்டாலும் பிறரை வாழ்த்துவோம். நான் அதில் குறைஞ்சு போறதே கிடையாது. அந்த வாழ்த்துக்கும் ஆசைக்கும் அவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்தால் அது அங்கே தங்கும். இல்லைன்னா அது திருப்பி நமக்கு வரும். ஏதோ ஒரு பாலு சவுத்தில் எரிஞ்சது போல தான். அதில் ஓட்ட உண்டுன்னா அப்படி போயிடும். இல்லைன்னா திருப்பி நம்மளை தேடி தான் வரும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் வாழ்த்த ஆசி வழங்க கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த வல்லரசும் எந்த வல்லரசும் தன் பணியாளர்களுக்கு இவ்வளவு சலுகைகள் பாதுகாப்புகள் வழங்கியதாக வரலாறு இல்லை. இனிமேல் வருமானு எனக்கு தெரியல. குணமாக்கும் வல்லமை பாருங்க, இறந்தோரை உயிர்த்தெழச் செய்கிற ஆற்றல், திறன், பேய் ஓட்டுகிற வரம், மனிதனை மனிதனோடும் சமூகத்தோடும் ஆண்டவனோடும் உறவாக்குகிற ஒப்பற்ற கொடை. பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ செல்ல வேண்டாம். என்னை நம்பி செல்லுங்கள். உணவு உடை இடம் தேடி அலைய வேண்டாம். நாம் ஏற்பாடு செய்வோம். எந்த அரசு தன் பணியாளர்களை இப்படி பராமரிப்பு கொடுக்கும் சொல்லுங்க பார்ப்போம். செல்லுகிற இடமெங்கு நாட்டிலும் வீட்டிலும் அமைதியை வாழ்வாக வழங்குங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உபசரிக்காமலும் உங்களுக்கு செய்படுக்காமலும் உங்களை எதிர்ப்பவர்களை நாம் கடைசி நாளிலே கடும் தண்டனைக்கு உள்ளாக்குவோம். பாருங்க, என்ன பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, முடிந்த வரைக்கும் நாம் வாழுகிற இல்லத்திலிருந்து, பணித்தளங்களிலிருந்து, பள்ளிக்கூடங்களிலிருந்து, நிறுவனங்களிலிருந்து, கற்றுக் கொடுக்கக்கூடிய தளங்களிலிருந்து, காண்கிற இடங்களிலிருந்து, சாலை ஓரங்களிலே, மருத்துவமனைகளிலே, முகாம்களிலே அல்லது வைபவங்கள் நடக்கக்கூடிய இடங்களிலே ஒரு நபரை சந்திக்கிற பொழுது அமைதியை வணக்கமாக ஆசிரியராக சொல்ல கற்றுக்கொள்வோம். அதுவே நாம் செய்கின்ற நற்செய்தி அறிவிப்பாக மாறும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆசிகளின் நாயகன் ஆண்டவரே இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் நடந்தேறிய அனைத்து குழந்தை பிறப்புகளுக்காக, திருமுழுக்குகளுக்காக, திருமண நிகழ்வுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கிடைக்கப்பட்ட நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக கடவுளை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் சந்திக்கின்ற அனைவருக்கும் உமது ஆசியை, அமைதியின் ஆசியை வழங்க எங்களுக்கு மன பக்குவத்தை தாரும். எந்த பாகுபாடின்றி அனைவரையும் வாழ்த்தவும் அமைதி வழங்கவும் எங்களை தூய்மைப்படுத்தியருளும். இந்த நாள் முழுவதும் உமது அமைதியின் கருவிகளாக செயல்பட எங்களுக்கு ஆற்றுதாலும், குறிப்பாக பேய்த்தனங்களினாலே, அநீத அசுத்த ஆவிகளின் தொல்லையினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இல்லங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அமைதியின்றி, தூக்கமின்றி, மகிழ்வின்றி, நலமின்றி வாழுகின்ற யாவருக்கும் உம்முடைய நம்பிக்கையை அதிகமாக ஊற்றியருளும். எந்தவித அசுத்த ஆவியின் தொல்லைகளும் இந்த பிள்ளைகளை, இந்த இல்லங்களை அண்டவிடாமல் உடைய பரிசுத்தானுடைய ஆலயங்களாக உம்முடைய சக்தியோடும் ஆற்றலோடும் திறனோடும் இந்த பிள்ளைகள் வளர தேவையான சூழ்நிலைகளை எங்கள் மத்தியிலே தாரும். நீர் விரும்புகின்ற இறையாட்சி பணியை இந்த பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற இவர்களுக்கு ஆற்றலை வழங்கும். ஆண்டவரே, ஆமேன். உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனம் என்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம்
பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம்
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே. நிகழ்காலம் எதிரானது, நீரெங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. லா 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 லா
என்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.